ஆகையினாலே உலகத்து மக்களுக்கு ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமானாகப்பட்டவர் ஆண்டவன் ஒளி கொடுக்கணும்னு நினைக்காரு. ஒளி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? அவ ரெண்டு கண்ணை இறுக்கி பொத்தி இருக்கா. பேட்டரி லைட் இருந்தா அவர் அப்பமே பேட்டரிய போட்டிருப்பாரு. பேட்டரி இல்ல பாரு. ஆண்டவன் என்ன செய்தாரு? ரெண்டு கண்ணை இருக்க மூடிட்டா பார்வதி. இரண்டு கண்கள் இருப்பது தானே இந்த பார்வதிக்கு தெரியும். ஆண்டவனுக்கு மூன்றாவது கண் நெச்சிக்கண் நீலகண்ட பகவானுக்கு உண்டு. நெச்சிக்கண் மகிமையவே திறக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி ஒளி கொடுக்கின்றார்? ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆண்டவன் தான் சிவபெருமான். அகில உலகம் எல்லாம் இருளாக இருக்கும் போது ஒளி கொடுக்க வேணும் என்று உச்சி கண்ண திறப்பாரா. உச்சி கண்ண பகவா உலகில் ஒளி நெச்சி கண்ண திறந்தவோம் நீண்ட ஒளி வருகுதை. உச்சி கண்ண திறந்தவோம் உலகமெல்லாம் ஒளியா ஒளியாயிருக்கும் போது ஆண்டவன் நெச்சி கண்ணை திறந்து நீண்ட ஒளிகளை கொடுத்த போது உச்சி கண்ணில இருந்து ஒரு அக்கினி பொறிகள் பறந்து வெளிச்சம் வந்து அந்த அக்கினி பொறியில இருந்த அங்கார ஓங்கார வடிவங்களோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். அப்பேற்பட்ட பெண்ணை ஆண்டவன் அழைத்து, எம்மா ஏ பெண்குடியே, நீ ஆண்டவனுடைய உச்சி கண்ணிலே காளி அம்சமா வந்து பிறந்ததனால இன்றைய நாள் முதலாக உலக சக்தி உச்சி மாகாளி உன் பெயரம்மா என்று உலக சக்தி உச்சி மாகாளி என்று பெயர் நாமங்களை கொடுத்து வரம் கொடுத்து அவளை வாக்கு வரத்தோடு வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்போ பார்வதி பார்த்தார், ஆண்டவனுடைய கண்களையும் வரைத்து நம்ம இறைவனையே இப்படி பரிசோதனை பண்ணிட்டோமே, ஒருவேளை ஆண்டவன் நமக்கு சாபத்தை கொடுத்துருவாரோ அப்படின்னு பயந்து போய் பகவானை கண்டு மன்னிப்பு கேட்க சிவபெருமானுக்கு அங்காரம் கொண்டு கண்களை திறந்ததனால அவருக்கு அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. அவர் தன்னை அடக்கி அந்த அக்கினின் வெக்கை தாங்க முடியாம, ஏற்கனவே ஆண்டவனுக்கு அக்கினா சுத்தமா பிடிக்காது. அப்போ அந்த அக்கினின் வெக்கை தாங்க முடியாம ஆண்டவனுடைய அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி கைலாசத்துல காட்டாச்சு வெள்ளமா கரை உரண்டு வருகின்றது. என்னது? சிவனாருடைய வேர்வை துளிகள் அப்படி வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த உலகத்திலே கலந்தா மக்களுக்கெல்லாம் உயிர் சேதம் வந்து சேரும் என்ற ஆண்டவன் 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதனையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையும் சும்மா விடக்கூடாது. களி உலகமாகவே படைத்து நாமல் 10 கடலையும் உண்டு செய்து அதற்கு அழகான பெயரையும் கொடுக்க வேண்டும். அது எப்பேற்பட்ட கடல் தெரியுமா? சாமி ஓங்கும் சம்பாதீவுக்கு ஓங்கும் சம்பாதீவுக்கு ஒன்றாம் கடல் ஒரு கடல் கங்கையச்சான் தீவுக்கு கருப்பு கடல் 2ஆம் கடல் புதிய பஞ்சன் தீவுக்கு 3ஆம் கடல் மோர்கடல் 4ஆம் கடல் நல்லதன் 5ஆம் கடல் அலைகடல் 6ஆம் கடல் ஆழக்கடல் 7ஆம் கடல் எண்ணெய்க்கடல் 8ஆம் கடல் திட்டுக்கடல் 9ஆம் கடல் அது ஓவிய பெருங்கடல் 10ஆம் கடல் பார்க்கடலாம் பார்க்கடல்.
அப்பேற்பட்ட அந்த அழகான மாணிக்க புத்துக்குள்ள நாகலோகம் என்னும் பட்டணத்திலே மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருணாகம் பெரிய கண்ணாடி விரிசுகள் எல்லாத்துக்கும் ராஜாராணி நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்ததனாலதான் அதற்கு நாகலோக பட்டணம்னு பேரு. அப்பேற்பட்ட அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும்னு சொன்னா தலை மட்டும் அவங்களுக்கு மனித தலை, கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் அவங்களுக்கு ஒரே நாகத்தின் வடிவம். அவங்களுக்கு மனித தலை இருந்ததனாலதான் குழந்தை இல்லைன்னு அவங்களால வாய் விட்டு அழுது புலம்ப முடிந்தது. அப்படி மனித தலை இல்லைன்னா அவங்களால பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் இப்படி ஒரு தெய்வ அம்சமாகவே அந்த நாகலோக பட்டணத்தையே அரசாண்டு வருகின்றார்கள். எல்லா நாகத்துக்கும் இவங்க தான் ராஜா ராணி. அப்படி இருக்கும் போது நாகலோக பட்டணத்திலே அந்த 10வது கடலுக்குள்ள முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் வைரம் வைரூடியம் வைரம் வைடூரியம் கோமதேகம் புஷ்பரேகம் இப்பேற்பட்ட நீளம் நீடூழியம் பேர்பட்ட விலை மதிப்பற்ற முத்துக்களுக்கெல்லாம் விலை மதிப்பே கிடையாது. அவ்வளவு ஒரு பெரிய முத்து வகைகள் அது. அப்ப விலை மதிப்பற்ற அப்பேற்பட்ட முத்துக்களுக்கெல்லாம் காவலாக நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் இன்னும் எப்படி வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? சாமி மன்னவனும் தேவியுமா மங்களமா கொண்டவனும் தேவியும் குணமுடனே அங்கே ஒருவர் சொல்லை ஐயா ஒருவர்கள் ரொம்ப ஒத்துமையா நாகக்கண்ணி கேப்பா, நாகக்கண்ணி சொன்னா அந்த நாகராஜன் கேட்பார். அதெல்லாம் குடும்பம். கணவன் சொன்னா மனைவி கேட்கணும், மனைவி சொன்னா கணவன் கேட்கணும். நம்ம அப்படியா இருக்கோம்? உன் வீட்டுல எப்படி கேப்பா? குடியார பையன் சொன்னதை நம்ம என்னத்தை போட்டு கேட்க? விடிஞ்சா ஒண்ணு பேசுவான், நைட் ஆனா ஒண்ணு பேசுவான், விடிஞ்ச இடத்துல ஒண்ணு விடியாத இடத்துல ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பான். அப்படின்னு உன் பேச்ச அவ கேட்க மாட்டா. நீ நல்ல முறையில இருந்தா தானே உன் பேச்ச என்னன்னு கேப்பா. நீ பாம்பளத்தும் தண்ணிய போட்டுட்டு திண்ணையில போய் படுத்திருந்தா நல்லா கேப்பா உன் பேச்ச. எதுக்கு என்னத்த சொன்னாலும் நான் சொன்னா கேட்க மாட்டேங்க. பிறகு யாரு சொன்னா கேப்பாயா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்க தம்பி சொல்லட்டும் அப்படிங்க. தம்பி சொல்லட்டுமா? என் தம்பி சொன்னா கேட்க. கல்யாணம் யாருக்கு முடிச்சிருக்கு? நான் தான் தாலி கட்டிருக்கேன். பிறகு என் தம்பி சொன்னா கேப்பா அப்படி. பிறகு என்ன உன் பேச்ச கேட்காம உன் தொம்பி பேச்ச கேட்க? அதுதான் என்னன்னு எனக்கும் தெரியல. தம்பி தங்க கம்பியா இருப்பாரோ? என்ன விட அரேடியா கொஞ்சம் வளர்த்தியா இருப்பான். அதானே பார்த்தேன். அதனால அவன் சொன்னா கேட்க. அப்ப அவன் காரணத்தோட தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. எதை சொன்னாலும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க அப்படிங்க. என்னத்த சொல்லட்டும்னா பரவாயில்ல. அப்ப நீ ஒரு ஹீல்ஸ் வாங்கி போட்டுக்கிட வேண்டாம். அவரு 1/2 அடி உயரமா இருக்காருங்க உன் தம்பி. நீ ஒரு ஹீல்ஸ் செருப்பு வாங்கி போட்டுக்கிட்டனா நீ கூட ஒரு 1/2 அடி மேல இருப்ப. அப்பமாவது உன் பேச்ச கேப்பா. அப்பவும் உன் பேச்ச அவ கேட்க மாட்டா தாத்தா. ஏன்னா உனக்கு பல்லு உன் சிரிப்பு சரியில்லை பாரு, அதனால உன் பேச்ச அவ கேட்க மாட்டா. வெளிநாட்டுல இருக்காரு
சரி என் குழந்தைய ஒரு ஊர்ல இருக்கா. நான் வாரத்துக்கு 2 வாட்டி போய் என் குழந்தையாவுக்கு அரிசி பருப்பு வாங்கி போட்டு வருவேன். அப்படி ஒரு 6 மாசமா லாந்துனா அதுல இருந்து என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்க மாட்டேன்ட்டா. அப்போ தப்பு வந்து உன் மேல இல்ல. நான் அங்க லாந்தும் போது நீ குழந்தையா கதைய பாக்க, அவ உன் தம்பி கதைய பாக்கா. நான் அங்க லாந்துனா அவ இங்க லாந்திட்டா. என் தம்பி இங்க லாந்தி இருக்கான். கதை அப்படி மாறி போச்சு. அப்பதான் பிரச்சனை இல்லையே. வெளியே வந்து சொல்லுதாரு பாரு, கேவலம் இல்ல. ஒரு முழம் கயிறு கிடைக்கல உனக்கு. உள்ளதானே சொல்லுதேன். வெக்கம் இல்லாம இத வந்து மேடையில சொல்லிக்கிட்டு இருக்க பாரு. என் தம்பி தானே, அதுக்கு என்ன வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்படியா? தம்பிக்கு எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாமியா? எதனாலும் கொடுக்கலாம். வாழ்க்கையவே விட்டு கொடுத்தா என்ன செய்ய? அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்மளா விட்டு கொடுத்தா உன்ன மாதிரி எல்லாருக்கும் அண்ணன் தம்பி கிடைச்சிட்டா போதும். சரி, ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பம். நம்ம ஒழுக்கமா இருந்தோம்னா நம்ம மனைவி ஒழுக்கமா இருப்பா. சரிதானே? நம்ம காடுகாரன் அலையும் போது அவளும் காடுகரையா மேயத்தான் செய்வான். நீ தெருவும் தென்னையுமா அலையுத, கடைசியில குடும்பம் சீரழிஞ்சு போகும். குடும்பம் சீரழிஞ்சு போயிடும். கணவன் சொன்னா மனைவி கேட்கணும். நீ 10 ரூபாயை உழைச்சு கொண்டு போய் உன் பொண்டாட்டி கையில கொடுத்தன்னா, நீ கொடுத்த 10 ரூபாயை வச்சு ஒரு பழைய சோறு ஒரு தேங்காய் துவையலும் அரைச்சு உனக்கு அழகா கொடுத்து குடும்பம் நீட்டி படுக்க ஒரு குடிசை இருந்தா போதும். அன்னைக்கு உழைச்சு அன்னைக்கு சாப்பிட்டாலும் போதும். அதெல்லாம் குடும்பம். கடன் இல்லா வாழ்க்கையும் நோய் இல்லா உடம்பும் இருக்கணும். அதுதான் மனிதனுக்கு நல்ல வாழ்க்கை. உன்ன மாதிரி குடும்பத்தை இப்படி சீரழிய விட்டா என்னத்துக்கு ஆகும்? ஆனா நாகராஜனும் நாகக்கண்ணையும் அப்படி இல்ல. நாகலோக பட்டணத்திலே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு மன்னவனும் தேவியுமாகவே மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி இருவேர்களுமே மனமகிழ்ந்து வாழ்ந்து வரும்போது அந்த நாகராஜ மன்னவனாகப்பட்டவர் நாகலோக பட்டணத்திலே எல்லா நாகத்திற்கும் இவங்க தான் பெரியவங்க. அப்போ ராஜா ராணியா இருக்கக்கூடிய இருவேர்களும் மண் புத்துக்குள்ள இருந்தா இவங்களுக்கு மகிமை கிடையாது. இருளடைந்த உச்சுக்குள்ள இருந்தா இவங்களுக்கு இன்பம் கிடையாது என்று கைலாசத்திலே உள்ள பார்வதா தேவி தெய்வலோகத்து சித்தர்களை வரவழைத்து அவர்களுக்கு மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி கொடுக்க சொன்னார்கள். அந்த மாட மாளிகை கூட கோபுரத்துக்குள்ள இருவேர்களும் எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள்? மண்ணிற்கு மன இருக்கு, மண்ணிற்கு மன இருக்கு, அங்கே மண்ணால குறைவும் பொன்னிருக்கு பொருள் இருக்கு, அங்கே பொன்னால குறைவும் இல்லை. ஆடு இருக்கு மாடு இருக்கு, அடுக்கு வெத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு சுகம் இருக்கு,
கொட்டார சாவடி ஒன்பதாம் படித்தனம் ஒய்யார மேடைக சாமி பத்தானல்ல படித்தல படித்தல வந்தடிக்கும் மேடை சாமி ஏழரையும் கோபுரமா எழுந்தறிய மண்டபமா சூழறைய அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகை மண்டபமா மடப்பொழி அங்கனம் மங்கள் தீர அடுக்கடுக்க மேடைக பத்தடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடை ஏழடுக்கு மாளிகை இளைப்பாறு மண்டபம் எட்டடுக்கு மாளிகை அவருக்கு கொட்டார சாவடி ஏழரையும் கோபுரமும் எதிரே ஒரு மண்டபமும் சூழறை அங்கனம் அவருக்கு சுத்தி கட்டும் மாளிகை மண் உலகிலே மனிதனுக்கு எத்தனைதான் பொன்னும் பொருள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பாலால் குறைவில்லை அவருக்கு பாக்கியத்தால் தாழ்வில்லை பொன்னால் குறைவில்லை அவருக்கு பொக்கிஷத்தால் தாழ்வில்லை மண்ணால் குறைவில்லை அவர்களுக்கு மாளிகையினால் தாழ்வில்லை ஒரு மனிதனுக்கு எத்தனைதான் பொன்னும் பொருள் இருந்தாலும் நாமளுடைய சொத்து சுகம் காசு பணத்திலையா இருக்கு நம்ம சந்தோஷம் கிடையாது. அப்போ உனக்குத்தான் சந்தோஷம் பொண்ணும் பொருள் சொத்து சுகத்துல இருக்கோ கையில பிடிக்க முடியாதுன்னா எப்படி இருப்ப? அப்போ பணம் இருந்தா தான் கடைக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாமே. ஒரு ரவுண்டு போவ பிற ஒரு ரவுண்டு கீழே விழ சாக்கடையில பிறல பிற படுத்து உறங்க பிற மறுபடி துண்டை விரிக்க பிற கடைக்கு போவ குடிக்க இதே வேலை முழுத்தும். பணம் இருந்துச்சுன்னா செல்லுல போட்டு விடுதாங்க பாரு, பார்க்க முடியல, வெள்ளம் அடிச்சு போகுது. அதுலயும் ஒரு ஆளு சாக்கடை கிடங்குல போய் கிடக்காரு, குப்பரை தலைகீழ கிடக்காரு, குடி போத செல்லுல போட்டு விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு ஆளு எல்லாரும் எச்சு துப்புத இடம் பார்த்துக்கோ, அங்க போய் துண்டை விரிச்சுக்கிட்டு படுத்து கிடக்காம ஒரு ஆளு. அப்போ அதுவும் ஒரு குடி போத. அப்போ உனக்கு கையில காசு பணம் இருந்தா உன்னை அப்படித்தான் பிடிக்க முடியல உனக்கு. அப்போ உனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா உண்மையுள்ள மனிதர்களுக்கு காசுலயோ பணத்திலேயோ பொண்ணுலையோ பொருள்லையோ சந்தோஷம் இல்லை. அன்பான குடும்பம் அதுல இருக்கு சந்தோஷம். அன்புதானே இந்த உலகம். கடவுள் என்று சொன்னாலே அது அன்புதானே. அன்புக்கு இந்த உலகம் ஏங்கி கிடக்கு, மயங்கி கிடக்கு. அப்போ மனிதனுக்கு மண்மனை பொண்ணும் பொருள்ல கிடையாது. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அந்த சொத்து சுகம் இருந்தும் அவங்களுக்கு நிம்மதி கிடையாது, சந்தோஷம் இல்லை. ஏன் இல்ல? செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? பொண்டாட்டி செல்வமா? வீட்டுக்காரி அவ்வளவு பத்திரமா நீ வச்சிருக்க, பரவாயில்ல. வீட்டுக்காரி மேலையாவது உனக்கு ஆசபாசம் இருக்க. அவ இருந்தே நின்ன பாடு, இல்லன்னா எப்பாடு, இல்லன்னா ரொம்ப சங்கடம். 3 நேரம் ஒரு வீட்டுக்காரி மனைவின்னு ஒருத்தி இருந்தா தான் காலையில சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, இரவு சாப்பாடு, காபி, டீ, சுகருக்கு மாத்திரை, பிளஸருக்கு மாத்திரை அவ எடுத்து கொடுப்பா, பத்திரமா பாத்துக்கிடுவா, சரியா இருப்பா. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இல்லைன்னு வைகி காலத்தை கழிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நீ சொல்லுவதிலே செல்வத்திலே சிறந்த செல்வம் பொண்டாட்டி செல்வம்னு சொல்லுத. அதிலேயும் சிறந்த செல்வம் இந்த உலகத்திலே ஒன்று இருக்கிறது. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து? உனக்கு வீட்டுக்காரி பத்தலைன்னு இப்ப குழந்தையா சொத்து வேணுமுங்க. குழந்தை மாதிரியா? நான் பயந்து போனேன் தாத்தா. வீட்டுக்காரி இப்ப தானே செல்வம்னா அந்த தாத்தா,
இப்போ கொழுந்தியாவை பிடிச்சி பெரிய சொத்துங்கார என்னமோன்னு நினைச்சிட்டேன். நான் வீட்டுக்கு போனேன், நானும் என் வீட்டுக்காரியும். சரி. போகும்போது என் குழந்தைய சின்ன குழந்தை. சின்ன பிள்ளை. ஆமா, நான் தான் எடுத்து வளர்த்தேன். பரவாயில்லையே. அதனால குழந்தைன்னு சொன்னேன். அதுக்குத்தான் கொழுந்தியா கொழுந்த பிள்ளைன்னு ஏன் சொல்லுதாங்க? அதானே. நாமளுடைய குழந்தைக்கு சமம் அந்த கொழுந்த பிள்ளை ஆமையா. கொழுந்தியா அப்படிங்கிறது. ஆமா. அதுக்குத்தான் நம்ம அந்த முறையை சொல்லி கூப்பிடுக்கிறோம். சரி. அப்போ இனி குழந்தை பிள்ளைன்னு சொல்லுதா உனக்கு சரிதான். சரி. கனியிலே சிறந்த கனி என்ன கனி? விலாகனி. நான் இப்ப தானே சாப்பிட்டேன். அப்படியா? அப்புறவு அது எங்க கிடைச்சது? வீட்டுல நான் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய வீட்டுல அதானே. வேணுமுங்க பலாப்பழம். தாத்தாக்கு ஒரு 2 முக்கு கொடுக்கூடாது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு இன்னைக்கு பாம்பளுத்தும் பலாப்பழம் தான் சாப்பிட்டுருக்கு. அதான் பாருங்க ஒரு குணமானது. அதான் ஒரு அன்பு தாத்தா. ஆமா. எல்லாருமே என்ன? பணத்துக்காக வரல. பணத்துக்கு வந்தாலும் தெய்வத்துக்கு நம்ம உழைக்க, அதுக்கு நமக்கு முடிஞ்சதை நமக்கு கொடுக்காங்க. கொடுப்பாங்க. எல்லாரிடத்திலேயுமே ஒரு அன்பு இருந்தா தானே அந்த இடத்துக்கு நம்ம வந்து போய் இருக்க முடியும். கண்டிப்பா. காசு பணம் அதை கடுத்து தானே. அதேதான். யாரும் பணத்துக்கு வரல, குணத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வந்திருக்கோம். அத மாதிரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க, என்ன வேணும் என்ன வேணும்னு இன்னைக்கு பாம்பளத்தும் பலாப்பழமா சாப்பிட்டுருக்கேன். இங்க நாளைக்கு காலையில போகணும்டா. நாளை பின்ன விடிய கிழமை எனக்கு வெட்டி தரம்னு இருக்காங்க. அப்படியா? பிறகு ஊருக்கு நான் பைக்குல வச்சு கொண்டு போக போறேன். போகும்போது எனக்கு தாத்தாவுக்கு கொஞ்சம் போல கொடுத்துருக்கோம். நீ சாப்பிட்டனா உனக்கு செமிக்காது, சரி. வயத்து வலி வந்துடும். அப்படியா? அதனால உனக்கு தரமாட்டேன். நீ என்னமோ சின்ன பிள்ளைகளை ஏமாத்த மாட்டே ஏமாத்துவ. வயத்து வலி தந்துடும் தாத்தா. ரொம்ப சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அப்படியா? நல்லா பிடிச்சவங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. சரி. உனக்கு பிடிக்கல, நீ அப்பப்ப சாப்பிடுதா உனக்கு ஒத்துக்கிடாது. சரி வேண்டாம். அவருக்கு ஏற்கனவே கோட்டை அடிச்சு குடல் பூரா பழுத்து போய் கிடக்கு. இது போட்டு செவிக்க அவன் சரியான பையன். கனியிலே சிறந்த கனி நீ பலாக்கனின்னு சொல்லுத. ஆமா. கனியிலே சிறந்த கனி பலாக்கனி சாப்பிட நல்லா இருக்கும். சரிதான். ஆனா அதிலேயும் சிறந்த கனி ஒரு கனி இருக்கு. அது என்ன கனி? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, செல்வத்திலே சிறந்த செல்வம், கனியிலே சிறந்த கனி என்ன கனி? என்ன கனி? அதுதான் மதலை கனி என்று சொல்லுகிறாங்க. இப்படி ஒரு கனி இருக்கிறாய் அவன். பிறகு அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் ஆமையா. நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக ஆமா. ஒரு நாள் தினத்திலே நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்னய்யா? என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி? எங்க நவராஜ